பிரிட்டன்ல 80 மன்னிப்பு கேட்கும் ஜாலியன் வாலாபாக். எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று. அது படுகொலை இல்லை, அதை திட்டமிட்டான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான். நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம். மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான். அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு? ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவன் பேசுகிறான். அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன். நமக்கு ஒரு காலம் வருது, அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். வடபுலத்தை ஆக்கிரமித்து தென் திசையை நோக்கி நகர்கிற போது யாரெல்லாம் எதிர்த்து மூர்க்கத்தனமாக போர் புரிவார்கள் என்ற சமூக பட்டியலை எடுக்கிற போது முதலில் அவர்கள் எடுத்தது புறமலை கள்ளர்களைத்தான். அது சார்ந்து தமிழ் குடிகளில் போர்க்குணமிக்க 5 சமூகங்களை எடுத்து குற்ற பரம்பரை என்று குற்றம் சாட்டி கைரேகை கட்டாயம் வைக்க வேண்டும் என்ற கொடுஞ்சட்டத்தை திணித்தார்கள். அந்த சட்டத்தை எதிர்த்து வீர போர் புரிந்து மாண்ட மறவர்களின் நினைவை போற்றுகிற நாள்தான் இன்று. நாங்கள் வரலாற்றில் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் என்பதற்கு பெருங்காமநல்லூர் வரலாற்று நிகழ்வே ஒரு சான்று. இந்திய நாட்டின் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இன்று வரை பாடத்திட்டங்களில் இருக்கிறது, எல்லோரும் பயில்கிறோம். ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் நடந்த அந்த படுகொலை என்பது ஜெனரல் டயர் சுடச் சொல்லுவான், சுடுவதற்கு உத்தரவிடுவான் என்று தெரியாமல் மக்கள் கூடியிருந்த நேரத்தில் அவன் திடீரென்று உத்தரவிட்டு சுட்டுக் கொல்ல சொல்லிவிட்டான். அதனால் நிகழ்ந்த பெரும் விபத்து. ஆனால் எங்கள் முன்னவர்கள் வெள்ளையன் சுடுவான், துப்பாக்கி வைத்திருக்கிறான், தொலை தூரத்தில் இருந்து நம்மை குறிபார்த்து சுடுவான், கொல்லுவான், சண்டைக்கு சென்றால் சாவோம் என்பது தெரியும். எங்களிடத்தில் அருவாலும் வாளும் வேலும் தான் இருந்தது. அதை ஏந்தி கொண்டு தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது, அடிமையாக இருந்த அவனுக்கு காலை மாலை இருவேளையும் கையில் கைரேகை வைப்பதை விட செத்து மடியலாம் என்கிற அந்த மான உணர்வோடு களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். ஆனால் இது வரலாற்றில் ஒரு துளி செய்தியாக கூட இதுவரை வரவில்லை. இதிலிருந்தே நாங்கள் எந்த அளவிற்கு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இடத்தின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வீர மரபினர் உயிருக்கு அஞ்சாத உரிமைக்காக போராடிய பெரும் கூட்டம். கள்ளர்களுக்கு கைரேகை சட்டத்தை, குற்ற பரம்பரை சட்டத்தை சாட்டி பிறகு அடுத்த ஆண்டு மறவர்களை அதில் இணைத்து அவர்கள் மீதும் அந்த கொடுஞ்சட்டத்தை திணித்த பிறகு எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இளம் வயதில் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கிய போது இங்கே போராடி கொண்டிருந்த பெருமகன் என்னுடைய வகுப்பு தோழன்தான் முத்துராமன், அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைப்போம் என்று அழைத்து கொண்டு வந்து அன்றைய இளம் வயதில் ஆகச்சிறந்த கல்வியாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆகப்பெரும் புலமை பெற்ற பெருமகன் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை நீங்கள் வெட்டி எரியலாம் என்று வீர முழக்கமிட்டதை ஏற்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரல்களை வெட்டி எரிந்தது வரலாறு. அப்படி அந்த வீர போர் விருந்த மறவர் கூட்டத்தில் மாயக்கா என்ற மான மரத்தி அவளும் போரிட்டு மாண்டாள் என்பது நாங்கள் கூட எங்களுடைய தாத்தா மூக்கையத்தேவர் 100ஆண்டு விழாவிலே பேரறிவிப்பு செய்தோம். தமிழ் தேசிய பேரரசு தமிழர் அரசு அமைகிற போது நாங்கள் எங்கள் பாட்டியார் மாயக்கா பேரிலே மகளிர் கல்லூரியை நாங்கள் இந்த மண்ணிலே தொடங்குவோம் என்று அறிவித்தோம். இன்று வரை எங்களுக்கு உரிய
போற்றத்தக்க, வழிபடத்தக்க வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. நாங்களே அந்த மண்டபம் கட்டிக்கொண்டு, நாங்களே அதுக்கு பாதையை போட்டுக்கொண்டு, ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வாக்கு இல்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வர்கள் நினைக்கிறார். பூலித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான், வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், மானமரவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தார் ஒரு நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த 3 பெரும் கூட்டமும் கல்லர், மறவர், அகமுடையர் என்று முக்குளத்தோர் என்று போற்றுகிற அந்த தேவரின மக்கள், தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள். வருவரும் காலங்களில் எழுச்சிமிக்க இளைய தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள். எங்கள் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய, மீளெழுச்சி கொள்வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். நிலை மாறும். நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும். நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒரு காலம் வரும், எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம். வீர போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம்.